இமேஜின் நீங்க வந்து ஒரு லாங் பஸ் ஜேர்னில போய்க்கிருக்கீங்க. ஃபோன்ல வந்து சார்ஜ் கம்மியா தான் இருக்கு. எப்பிட்றா பொழுத ஓட்டுறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்ப, ஒரு கடையில வந்து ஒரு சின்ன சின்ன நாவல்ஸா பார்க்குறீங்க. ரூ. 35 ரூ. 40 தான் விலை விக்குது. என்னடா இது நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்து, சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் இத அப்படின்னு நீங்க எடுத்து வாங்குறீங்க. அதுதான் வந்து தமிழ் பாக்கெட் நாவல்ஸ். அதோடைய மெயின் பர்ப்பஸே இதுதான். இந்த மாரி ஒரு லாங் டிராவல்லயோ, இல்ல டக்குனு குயிக்கா அந்த 2 மினிட்ஸ் மேகி மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல எடுத்தோமா, படிச்சோமா, வச்சோமா அப்படின்னு படிக்கிற மாதிரியும் இருக்கிறது தான் அந்த பாக்கெட் நாவல்ஸோட மெயின் கதையே. தமிழ் பாக்கெட் ரொமான்டிக் நாவல்ஸ் வந்து எப்படி வர ஆரம்பிச்சுச்சுன்னா, இதெல்லாம் வந்து ஸ்மால், ஹேண்டி, சீப் அண்ட் லவ் ஸ்டோரீஸ்க்குலாம் வந்து ஒரு நல்ல கிரேஸ் இருந்தது. 1980ஸ், 1990ஸ் டயத்துலலாம் வந்து சினிமாலயும் சரி, புத்தகங்கள்லயும் சரி, லவ்வுக்கு வந்து ஒரு தனி இடம் இருந்தது. அதுவும் வந்து அன்ரியலிஸ்டிக் லவ் ஸ்டோரீஸ்னா, பிரிங் இட் ஆன் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து தமிழ் பாக்கெட் ரொமான்டிக் நாவல்ஸ பத்தி பார்க்க போறோம். நான் வந்து புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இதுல வந்து பெருசா எதுவும் இருக்காது. ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ த ஆத்தர்ஸ் பேர மட்டும் நான் சொல்றேன். அந்த ஆத்தர்ஸோட எந்த புக்க படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி அப்ரிசியேஷன், ராண்ட் எல்லாமே கலந்து நான் ஒண்ணு பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹிஸ்டரி எப்படி இது வந்தது அப்படின்னா, ஐ ஜஸ்ட் ஷோ யூ த புக்ஸ் ஆக்சுவலி. இதெல்லாம் தாங்க புக்ஸ். இது வந்து லைக் நாட் எனி பர்ட்டிகுலர் ஆத்தர் அண்ட் ஆல். இவங்க இதுல வந்து ரமணசுந்தரன் அப்படிங்கிறவங்க வந்து பயங்கர பயங்கர பாப்புலர் பிகாஸ் ஷீ இஸ் கால்ட் த குயின் ஆஃப் தமிழ் ரொமான்டிக் ஃபிக்ஷன். அதாவது இந்த மாதிரி கதைகள் அப்படினாலே வந்து டெஃபினட்டாவே அவங்களுக்கு அவங்களுடைய கதைகள் தான் எல்லாத்துக்குமே வந்து முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். சொல்லுவாங்கல்ல விதை நான் போட்டதுன்னு. அந்த லிட்டரலி விதை நான் விதை பாருங்க சொன்னோனே அவங்க பேரே வந்துருச்சு. இந்த விதை போட்டது வந்து அவங்க தான். இதுல வந்து ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன் பத்தி சொல்றப்ப, இதுல கேட்சியா இருக்க முதல் விஷயம் வந்து இந்த மாதிரி அழகான ஹீரோயினி படம் போட்டிருப்பாங்க. நமக்கே வந்து இதுல மிருனாள் தாக்கூர் படம்லாம் இப்ப ரீசென்ட்டா போடுறாய்ங்க. ஸ்ரீலீலா படம்லாம் போடுறாய்ங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப, மிருனாள், ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கிட்ட போய் நின்னு என்னன்னு பார்ப்போம். என்னது இது? அப்படிங்கிற மாரியே இருக்கும். ஸோ அது வந்து முதல் விஷயம். இப்படிதான் அவைங்க வந்து எவால்வ் ஆயிருக்காங்க ஆக்சுவலி. சின்னதா அந்த பேப்பர்ல வந்து பாக்ஸ் பாக்ஸா வந்துகிட்டு இருந்த கதைகள் வந்து தனி மேகசினுக்கு எவால்வ் ஆனதே ஒரு அருமையான விஷயம் தான். அப்பல்லாம் வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்டோரீஸ் அப்படிங்கிறப்ப வந்து திருவிழால பார்த்துக்கிட்டாங்க. ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு தெரியாம பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது இந்த காலத்துல எப்படி மாறியிருக்கு அப்படின்னா, Instagramல ஃபாலோவர் ரிக்வெஸ்ட் கொடுத்து காத்திருந்தால் அந்த மாதிரி மாறியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இதோட ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ ஷோ யூ த த நாவல்ஸ் அண்ட் பேக்ட்ராப். இருக்கிற நாவல்ஸ் எல்லாம் இங்க என்கிட்ட ஆக்சுவலி இந்த மாதிரி நாவல்ஸ் என்கிட்ட நிறையவே இருக்கு. ஐ டோன்ட் ரீட் இட் ஆக்சுவலி. பட் வீட்ல படிக்கிறவங்களுக்காக வாங்கி குடுக்கறது தான். இதனால வந்து ஒரு கவர் நடுகவே இருக்கு. ஆக்சுவலி இது என்ன லாஜிக்ல ஒர்க் பண்ணும் அப்படின்னா, தமிழ் பாக்கெட் நாவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு ரேட்டுக்கு வாங்குவோம் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நாவலோட விலை வந்து ரூ. 30ன்னு வச்சுக்கோங்க. அதுடைய ஹால்ஃப் ரேட்டுக்கு நமக்கு குடுப்பாங்க ரூ. 15. அத வந்து சில இடங்கள்ல திருப்பி கொண்டு போய் குடுத்தா, அதுடைய ஹால்ஃப் ரேட்டுக்கு எடுப்பாங்க. ரூ. 15ல பாதி அப்படிங்கிறப்போ ஒரு ரூ. 7ன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 7. ரூ. 7 வந்து அது மாரி 5 புக் குடுத்தா ரூ. 35 ஆச்சா? அந்த ரூ. 35க்கு நீங்க ஒரு 2 புக் எடுத்துக்கலாம். காசா கையில குடுக்க மாட்டாங்க. பட் நீங்க ரூ. 35க்கு 2 புக்ஸ் எடுத்துக்கலாம். தட்ஸ் தி திங். ஸோ கம்மிங் பேக் டு த ஹீரோ அண்ட் ஹீரோயின் மெயின் கேரக்டர்ஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். ஹீரோ அப்படிங்கிறப்ப ஹீரோவுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஹி வில் பி மினிமம் 6 ஃபீட் டால். மினிமம் 6 ஃபீட். அவர் வந்து லைக் ஹேண்ட்ஸமா இருப்பாரு. ஹில் பி லைக் டாலா இருப்பாரு. ஹேண்ட்ஸமா இருப்பாரு. கையெல்லாம் ஆர்ம்ஸ் எல்லாம் பார்க்க அப்படியே வந்து பயங்கரமா இருக்கும். ஹில் ஹேவ் ஷார்ப் ஐஸ், பாயிண்டட் நோஸ் இருக்கும். அண்ட் ஒரு தலையிலலாம் வந்து அப்படியே ஜெல் போட்டு செட் பண்ணி வந்து பயங்கர நீட்டா இருப்பாரு. அவர் வந்து கிட்ட அங்க வர்றப்பவே வந்து எல்லாரும் மூக்கு முட்டு போற மாரி இருக்கு. ஏன்னா அவ்ளோ ஸ்ட்ராங் பெர்ஃப்யூம் போட்டிருப்பாரு அவரு. பட் விமென் கோ காகா ஓவர் தட். ஐ டோன்ட் நோ வாட் அது என்ன டிசைன்னு தெரியல. நமக்கெல்லாம் தும்மல் தான் வரும். அப்படியே ஏதாச்சும் போட்டுட்டு வந்தா தட்ஸ் அவர் திங். அண்ட் அவங்க வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, தே வில் பி வெரி ரிச், வெரி வெரி ரிச். அதாவது வந்து நீ வந்து ஆஃபீஸ்க்கோ வேலைக்கோ போறப்ப என்ன கலர் செருப்பு போட்டு போலான்னு யோசிப்ப. ஆனா இந்த ஹீரோ வந்து என்ன கலர் கார்ல போலான்னு யோசிப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ இவரு. ஹி பி ரிச், ஹி பி வெரி அரகன்ட் அண்ட் ரூட். அதாவது ஒரு ரூம்குள்ள வர்றப்பவே வந்து எல்லாரும் ஒரு மாரி பயந்துட்டே தான் வருவாங்க. ஏன்னா இவர் எந்த நேரத்துல ஃபைல தூக்கி அடிப்பாரு, எந்த நேரத்துல என்னத்த பண்ணுவாருன்னே தெரியாது. ஹீரோ வந்து சம் ரேண்டம் கம்பெனியோட சிஓவா தாங்க இருப்பாரு இவரு. அண்ட் என்ன பிசினஸ்ன்னு நம்மகிட்ட கடைசி வரைக்கும் இந்த கதையில சொல்லவே மாட்டாய்ங்க. நமக்கு தெரியவே தெரியாது என்னன்ட்டு. அவர் வந்து அவ்ளோ பெரிய கம்பெனி. அந்த கம்பெனில வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மாடிகள் இருக்கும். அதுல வந்து 50வது மாடியில அந்த கார்னர்ல தான் அவருக்கு ஒரு ரூம் இருக்கும். அவர் ரூம்குள்ள போறப்பவே வந்து எல்லாருமே ஒரு மாரி பயந்துட்டே தான் போவாங்க. ஏன்னா, அவர் என்ன நேரத்துல ஏதோ தூக்கி அடிப்பாருன்னு தெரியாது. ஐ திங்க் ஹி வுட் பி ஒரு மென்டலி டிஸ்டர்ப்ட் பெர்சன் வந்து ஒரு மாரி ஹீரோவா நீங்க போர்ட்ரே பண்ணி குளோரிஃபை பண்ணி வச்சிருக்காய்ங்க. தட்ஸ் ஐ திங்க். அண்ட் இவர் ஏன் இப்படி மாறுனாரு அப்படின்றதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வேற ஏதாவது ஒரு கேரக்டர் சொல்லும். "அண்ணன நீங்க இன்னைக்கு இப்படி பார்க்குறீங்க. ஆனா அண்ணன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் எப்படி சிரிக்கும் தெரியுமா? அண்ணன் இருந்தா அந்த இடம் எப்படி இருக்கும் தெரியுமா?" இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனுக்கு போறப்ப, அவர் வந்து சொங்கி மாரி இருந்திருப்பாரு. தொல தொலன்னு சட்டை போட்டுட்டு, தலைய ஒழுங்கா வெட்டாம ஒரு மாரி பேண்ட் இருந்திருப்பாரு. அந்த சமயத்துல அவருக்கு வந்து வாழ்க்கையில ஒரு ஏமாற்றத்த பார்த்திருப்பாரு. காதல் தோல்வி அடைஞ்சிருப்பாரு அவரு. ஒரு பொண்ணு வந்து அவரை காதலிச்சு ஏமாத்திட்டு இன்னொரு பணக்காரன் கூட போயிரும். அதனால தான் அவர் வந்து இப்படி ஒரு ரூடான பெர்சனா அவர் மாறியிருப்பாரு. எவ்வளோ கனவுகள் கண்டிருந்தா அவர் இப்படி மாறியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சோக பேக் ஸ்டோரிய வந்து பில்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. தட்ஸ் ஒன் திங். ஸோ இன் ஷார்ட் ஹி இஸ் டாக்ஸிக் ஏஎஃப் அவ்வளோதான்.
இப்ப ஹீரோயின் கேரக்டர் நம்ம வரோம். ஹீரோயின் வந்து ஷி இஸ் வெரி இன்னசென்ட், வெரி பியூட்டிஃபுல், 0 மேக்கப். அண்ட் ஷீ வியர்ஸ் ரொம்ப மாடஸ்டா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. சாரி தான் போட்டிருப்பாங்க. டீ ஷர்ட் போட்டிருக்க பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா வந்து ஒரு மாரி டீ ஷர்ட்டா? இப்படி ஒரு பெண்ணா? இப்படி ஒரு பெண் இப்படி ஒரு பெண்ணா? அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு மாரி ஒரு அபர்ஷன் இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி பெண்களெல்லாம் பார்த்தா. என்ன மாரி பெண்கள பார்த்தோனே. "இது ஐ வோர் டீ ஷர்ட் டுடே அன்பார்ச்சுனேட்லி." அண்ட் அவங்க வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. பட் ஷி இஸ் அன்அவேர் ஆஃப் தட். அவங்க அழகு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியாதுங்க. குருட்டு போனோமான்னு தெரியல. பட் அவங்க அழகுன்ற விஷயம் அவங்களுக்கே தெரியாது. அண்ட் ஷில் பி வெரி இன்னோசென்ட், வெரி டர்ம். ப்ரிஃபரபிளி வந்து இந்த ஹீரோயின்ஸ்க்குலாம் வந்து டிரைவிங் இந்த மாரி பேசிக் லைஃப் ஸ்கில் தெரியாது அவங்களுக்கு. பட் ஷி லவ்ஸ் குக்கிங். நல்லா சமைப்பாங்க அவங்க. மணக்க மணக்க சமைப்பாங்க. 5 நிமிஷம் தான் கிச்சன்ல நிப்பாங்க. 50 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்துரும். அதனால வந்து கிச்சன்ல நின்னு சமைக்கிறப்பயே அவங்க முடி அப்படி பறக்கும். அவங்க ஷால் இப்படி இருக்கும். கிச்சன்ல நின்னு சமைக்கிறப்ப நீங்க வந்து முடியெல்லாம் பறக்க விடுவீங்களா? முடி சாப்பாட்டுல உழுகாதா? தட் இஸ் இக்னரண்ட் மீ ஆஸ்கிங் சச் டம்ப் கொஸ்டின்ஸ். யாஹ்! அவங்களோட கரியர் சாய்ஸஸ் அப்படின்னு பார்க்கிறப்போ, முதல் கரியர் சாய்ஸ் வந்து டேமிங் தி ஹீரோ. ஹீரோவ வந்து ஒரு மனுஷனா மாத்துறது. 2வது கரியர் சாய்ஸ் ஹீரோ கூட ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்ல என்டர் ஆகுது. இல்ல ஹீரோ வீட்ல வந்து ஏதாவது ஒரு பொசிஷன்ல ஒரு வேலைக்காரியா போய் சேர்ந்துடுறது. த டிரான்சிஷன் ஹஸ் ஆல்வேஸ் பீன் த்ரூஅவுட் தி இயர்ஸ் ஃப்ரம் வேலைக்காரி டூ வீட்டுக்காரி. இப்ப ஒரு சீரியல்ஸ் வரைக்கும் பணக்கார வீட்டுகள்லாம் போற போக்க பார்த்தா வேலைக்காரி வச்சா தானே அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துருவாங்க. அண்ட் இவங்களுடைய ஃபேமிலிய பத்தி பார்க்கறப்ப இவங்களுக்கு வந்து ஒரு ஈவில் ஸ்டெப் மதர் இருப்பாங்க. ஒரு குடிகார அப்பா இருப்பாரு. குடிச்சு அழிஞ்சு போயிருப்பாரு அவரு. அது வந்து தன்னுடைய 2வது மனைவி மகள கொடுமைப்படுத்துறத பார்க்க முடியாம அவர் கண்ண மூடி அழுதுட்டு இருப்பாரு. உங்களுக்கு வந்து ஓவர் ப்ரொடக்டிவ் பிரதர் வேற இருப்பாரு. பிரதர் வந்து என்னன்னா, ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட தெரியாம எம்மா இந்த பஸ் எத்தன மணிக்கு வரும்னு கேட்டாலும் போய் அருவாள் எடுத்துட்டு போய் ஹீரோ நான் வெட்டிருவேன் உன்ன அப்படின்ற மாரி ஒரு கேரக்டர். ஸோ ஒரு டாக்ஸிக் ஹீரோ, ஒரு டிஸ்ஃபங்ஷனல் ஃபேமிலில இருக்க ஹீரோயின் இதுதான் பேக்கிரவுண்டே. ஸோ ரொமான்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்குங்க. என்னன்னா முதல்ல வந்து ஹேட் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஃபர்ஸ்ட் சைட்லயே வந்து ஹீரோயினி தெரியாம கண்ண புரட்டில வச்சுட்டு ஹீரோ மேல நேரடியா வந்து மோதும். அப்ப ஹீரோ வந்து பார்த்துட்டு ரொம்ப அப்படி இப்படி கேவலமா பார்ப்பாரு. அந்த புள்ள வந்து சாரி அப்படின்னு ஏதோ சொல்லும். "பொம்பள மாரி பேசாத நீ" அப்படிலாம் சொல்லுவாரு. பிலீவ் மீ அப்பலாம் டயலாக் இருக்கு புத்தகங்கள்ல. "பொம்பள மாரி பேசாத நீ. நான் ஆம்பள குரல்லயா பேச முடியும்?" அது வந்து முதல் விஷயம். 2வது விஷயம் வந்து ஒரு ஃபோர்ஸ்டு ப்ராக்ஸிமிட்டி இருக்கும் அவங்களுக்கு. நான் முன்னாடி சொன்ன மாரி எய்தர் என்டர் பை அ கான்ட்ராக்ட் மேரேஜா இருக்கும். இல்லன்னா வந்து இன் சம் கேஸஸ் ஹீரோ வில் பி ஒரு சிங்கிள் ஃபாதரா இருப்பாரு. ஏன்னா அவருடைய மனைவி வந்து இன்னொரு பணக்காரனுக்காக அவர விட்டுட்டு போயிருப்பாங்க. அதனால அப்படி இருக்கிற அவங்களோட குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஏதோ ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் பிடிக்காம ஒரு மாரி ஒரு க்ளோஸான பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஆகணும். இந்த பாண்ட வச்சு அவங்க 2 பேரும் வந்து ஃபேக்கா கல்யாணம் பண்ணிப்பாங்க. கான்ட்ராக்ட்ட வச்சுலாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் தோஸ் திங்ஸ் ஸ்டில் எக்ஸிஸ்ட். நம்ம சேனல்ல வந்து யாராவது இந்த வக்கீலுக்கு படிக்கிற பார்த்தீங்க அப்படின்டா, வக்கீல் யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்ட்டா, ப்ளீஸ் எலாபரேட் மீ. அந்த மாரிலாம் விஷயங்கள் இருக்கா என்ன? சீரியலு, சினிமா, கதை எல்லாத்துலயும் அத விடாம எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அடுத்ததா எப்படி காதல் எப்படி அரும்புது? இது இரு பூக்கள் குச்சு 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 எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. அதாவது ஹீரோவோடைய அந்த ரஃப் எக்ஸ்டீரியர பிரேக் பண்ணி இந்த ஹீரோயின் உள்ள போறது அப்படின்னா, ஹீரோவுக்கு ஃபீவர் வரப்ப ஹீரோயின் கஞ்சி வச்சு குடுக்கணும். அந்த கஞ்சில அந்த பொண்ணோட முகம் தெரியிறப்ப அவருக்கு காதல் உருவாயிரும். அப்படிதான் நடக்கும் நமக்கு. இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து "பொம்பளையா நீ?" அப்படின்னு கேட்டத நெனச்சு ஹீரோவே வந்து வெட்கி தலை குனிவாரு. நடந்துருச்சா? லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா? இப்ப என்ன நடக்கும்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஹீரோ வந்து வெரி கேஷுவலா டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணிட்டு போவாரு. ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பின்னாடி வரும். படியிலருந்து இப்படி கீழ தள்ளி விட்டுட்டு போவாரு. ஹீரோயின் வந்து கீழ விழுந்து தலையில ரத்தம் வர்றப்ப, "உங்க கையில எதுவும் அடிபட்டுருச்சா?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட்ஸ் த மெயின் திங். அப்படிதான் கேட்கணும் நம்ம. இல்லன்னா வந்து அவர் ஏதோ கோவத்துல என்னைய அடிச்சுட்டு போயிட்டாரு. விடுங்க ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லி இவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. த கேர்ள் ஹேஸ் நோ ஸ்பைன். அடுத்ததா வந்து எல்லா இது இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹீரோவோட பழைய முன்னாள் காதலியோ, எக்ஸ் லவ்வரோ, எக்ஸ் ஒய்ஃபோ இவங்கள்ல யாரோ ஒருத்தர் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இன்ஃபாக்ட் சம்டைம்ஸ் காம்போ ஆஃபர்ஸ்லாம் வரும். முன்னாள் காதலி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவரோட அத்தை பொண்ணு ஒண்ணு இருக்கும். 2ம் சேர்ந்துலாம் போட்டு பாடாப்படுத்தும். கெட் அ லைஃப் அவ்வளோதான். அடுத்து வந்து ஒரு டிராமாட்டிக்கான ப்ரொபோசல் சீன் நடக்கும். ஹீரோயின் வந்து திடீர்னு அந்த புள்ளைக்கு என்னால திருநாளா நான் வந்து எனக்கு வந்து அங்க ஃபாரின்ல இந்த படிப்பு கிடைச்சிருக்கு. நான் போறேன் அப்டின்ட்டு போகும். ஹீரோ வந்து பின்னாடியே ஓடி போயி ஃப்ளைட்ட நிறுத்தி இங்க ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி ஃப்ளைட்ட வந்து ஏரோப்ளேன் மேல பறந்துகிட்டு இருக்கும். உடனடியா தரைய இறக்க சொல்லி ஹீரோவுக்கு அவ்வளோ ஒரு செல்வாக்கு இருக்கா அப்படின்னு ஹீரோயின் வியந்து பார்க்கும். அப்ப உனக்கு இத்தன நாளா தெரியாது அவன் பணக்காரன்னு. யாஹ்! அப்படி பார்த்து 2 பேரும் வந்து சேர்றது தான் இந்த கதையோடைய எண்டிங். ஸோ, அப்பார்ட் ஃப்ரம் த ராண்ட் இத யார் படிக்கலாம் அப்டின்னா, சரி ஜமாட்டிக்கான காதல் கதைகள் அப்டின்னாலே வந்து ஒரு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு விஷயம் இருக்கும்லங்க. நம்ம வந்து இப்டி ஒரு லவ் ஸ்டோரி நமக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்டின்னு சொல்லி நம்மளே நம்ம லைஃப்ல நெறைய பேர பார்த்துருப்போம் இல்லைங்களா? லைக் ஒரு வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இருந்திருக்கும் அவங்களுக்கு அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரீஸ் வந்து வேணும் அப்டின்னு நெனைக்கிறவங்க வந்து இத படிக்கலாம். படிக்கிறதோட நிறுத்திக்கணும். அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ங்க. ஒரு
லைக் ஆல்வேஸ் அட் ஆல் டைம்ஸ் வி டோன்ட் ஹேவ் டு ரீட் ஃபார் நாலேட்ஜ். நம்ம மொபைல்ல வந்து 1000 ரீல்ஸ் பார்க்குறோம். நம்ம எல்லா ரீல்ஸ்லயும் நமக்கு நாலேட்ஜா கிடைக்கிறது ஒண்ணும் கிடையாது. பாதிக்கு பாதி வந்து அடல்ட் கன்டென்ட்டா தான் இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் கோயிங் டூ கெயின் ஃப்ரம் தட். மை ஐஸ் அந்த மாரி தான் இருக்கு. பாதி ரீல்ஸ பார்க்கறப்ப. என்னதான் வந்து திஸ் போஸ்ட் மேட் மீ அன்கம்ஃபர்டபுள்னு குடுத்து வச்சாலும், திருப்பி திருப்பி வருது இதெல்லாம். என்ன இது சம் வியர்ட் அல்காரிதமான்னு எனக்கு தெரியல. அடுத்து வந்து ஒரு மாரி ஹேட் ரீடிங்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நான் அத படிப்பேன். என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு படிப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கேட்டகரி பீப்பிள் வந்து தாராளமா படிச்சு பார்க்கலாம். அண்ட் திஸ் வீடியோ இஸ் நோவேர் லைக் இது வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ற வீடியோ தான். திஸ் இஸ் நோவேர் பேஷிங் ரைட்டர்ஸ பேஷ் பண்றதோ, இல்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள வந்து இத அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஏன்னா வந்து பெரும்பாலான தமிழ் ரொமான்டிக் நாவல்ஸ பத்தி அவங்க அந்த அந்த ரைட்டர் சில பேரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தாலே தெரியும். எங்க எல்லா கதை ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தானங்க இருக்கணும். அவங்களே போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ரைட்டரா நீங்களே அவங்க எவ்வளவு தூரம் செய்றீங்கங்கிறப்ப நம்மளும் ஒரு பங்கு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறதுல தப்பு இல்ல அப்படிங்கிற மாரி. So this is going to be the main thing of this video. I'm just going to keep it very light and சின்ன லைக் ஒரு சில்லான ஒரு வீடியோவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஸ் இட் இஸ் வேலண்டைன்ஸ் வீக் ஆல்சோ நம்ம வந்து ஒரு வேலண்டைன் ரொமான்டிக் பத்தி நம்ம சேனல்ல பெருசா வந்து ரொமான்ஸ் நாவல்ஸ்லாம் எதுவும் பேசினது இல்ல. ஐ டோன்ட் நோ. இன்னும் இப்ப பேசினதே கிடையாது ரொமான்ஸ் எல்லாம் பத்தி. ஸோ அதனால வந்து நம்ம சேனல்ல இத பத்தி பேசுவோம். ஏதாவது ஒரு காதல் வயப்பட்டு ஏதாவது நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இத கொண்டுட்டு வந்திருக்கேன். அண்ட் ஃபைனலி வந்து இத யார் அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, சேம் பீப்பிள் வுட் அவாய்ட் இட். பட் கமிங் பேக் டு த பாயிண்ட். அதாவது என்ன ஹீரோயினி இனிமேல் உனக்கு அதெல்லாம் தேவையாம்மா? அப்படின்னு நான் ஹீரோயின பத்தி கேட்கலாம். ஹீரோவ பத்தி உனக்கு தான் எல்லாம் இருக்கு இல்லையா? ஏன்யா இப்படி பண்ற? ஏற்கனவே ஒரு காதல் தோல்வி ஆயி போச்சு இல்ல. இப்ப இந்த புள்ளை வந்து நாளை பின்ன இந்த புள்ளை கூட உனக்கு ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னா, நீ மறுபடியும் வந்து பெண்களே இப்படித்தான் பாடிட்டு அலைய மாட்டேன். என்ன நிச்சயம்? அப்படின்னு நான்லாம் லாஜிக்கலா கேட்போம். ஸோ யூ கைஸ் ஷுட் அவாய்ட் திஸ். அடுத்து வந்து இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஒரு ரியல் லைஃப்ல ஒரு மில்லியனர் வந்து நம்மள வந்து ரசிச்சு பார்ப்பார் அப்படின்னு தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். நோ. அது நடக்காது. வேண்டாம். ஹவ் ஹார்ட் இட் மே சவுண்ட் தட் இஸ் த ட்ரூத் அண்ட் தட் இஸ் த ரியாலிட்டி. நமக்கு அது வராது. வேண்டாம். அவ்வளோதான். அடுத்து வந்து நமக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் எம்பராஸ்மென்ட் வேணும் அப்படின்னா, அந்த புள்ள திட்டுலாம் வாங்குறப்ப நமக்கே ஒரு மாரி அசிங்கமா இருக்கும். ஏம்மா அவன் தான் அவ்வளோ சொல்றான்ல. அப்புறம் என்ன? அவன் என்ன உன் பாஸா? பட் கதைகள்ல நெறைய கதைகள்ல வந்து அவன் வந்து பாஸாலாம் வருவாரு. ஸோ அதனால கூட அந்த பிள்ளை திட்டெல்லாம் அமைதியா வாங்கியிருந்திருக்கலாம். தட்ஸ் ஒன் திங். அண்ட் வந்து அன்அட்டைனபிள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். யாருமே அந்த அந்த வில்லியெல்லாம் யோசிக்கும். நேத்து இந்நேரத்துக்கு வந்து வீட்டு வாசல்ல பெருக்கிட்டு இருந்தவ, இன்னைக்கு வந்து வீட்டோட முதலாளி அம்மா இருக்கா. நோ. தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பல்லாம் சந்தோஷப்பட மாட்டாய்ங்க. அந்த இந்த காலத்துல அப்பல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சா போலீஸ் கேஸ போட்டு உள்ள அனுப்பி விட்டுருவாங்க. தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இன்னொன்னு வந்து இதுல இருக்க ஹீரோ, ஹீரோயின் கேரக்டர்ஸ் எல்லாம் ரிலேட்டபிளாவே இருக்காது. ஆஸ் அ லைக் ஆஸ் அ கேர்ள் ஒரு விமன் ஆர் வாட்டெவர் அது ஒரு ஃபீமேல் இதா பார்க்குறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் ஓவர் சைஸ்டு விமன்லாம் இதுல காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஒரு விமன் வித் லைக் அந்த விமனுக்குலாம் மென்டல் இல்னஸஸ் இருக்கு. பட் அத வெளிய பெருசா அவங்க காட்டிக்க மாட்டாங்க. பட் யூனோ ஃப்ளாட் ஹீரோயின்ஸ் எல்லாம் காட்டவே மாட்டாங்க. ஹீரோயின் அப்படின்னாலே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கேரக்டர். அந்த பொண்ணு வந்து இப்படி தூங்கி எந்திரிச்சாலும் தலைமுடி ஒண்ணு கலையாம இருக்கும். அந்த பொண்ணு வந்து பஸ்ல போய் ஏறி இறங்கிக்கிட்டு வரும். ஒரு ஒத்த முடி கலைஞ்சிருக்காது இந்த பிள்ளைக்கு. நம்மலாம் வந்து ஸ்கூட்டில வந்து இப்படி மூடி, இங்கிட்டு மூடி கிளவுஸ் போட்டு போனாலும் 10 வீட்டு குப்பையும் என் தலையில தான் இருக்கும். தட்ஸ் ஒன் திங். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கலாம் இந்த மாதிரி புத்தகங்கள படிக்காதீங்க. வேண்டாம். ஸோ இது வந்து பட் இஃப் யூ வாண்ட் சம்திங் லைட் அண்ட் சம்திங் ஃபன் நீங்க வந்து டெஃபினட்டா படிச்சு பார்க்கலாம். அண்ட் பட் இந்த பாக்கெட் நாவல்ஸ்லயே வந்து நெறைய த்ரில்லர்ஸ், மர்டர் மிஸ்டரி அந்த மாரி கதைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அத பத்தியே நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் ஆக்சுவலி. பட் தீஸ் ரொமான்டிக் நாவல்ஸ் ஆர் ஜஸ்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ லெட் சம்திங் அவுட். எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நான் ஏதாவது ஒண்ணு படிக்கணும் அப்படின்னா, நீங்க இத வந்து டெஃபினட்டாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கிலீஷ்ல வந்து இந்த மாரி நாவல்ஸோட வெர்ஷன்ஸ் இருக்குங்க. அதாவது மில்ஸ் அண்ட் போன் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியலி அது வந்து பயங்கர ரொமான்டிக்கா மட்டும் தான் இருந்தது. அதெல்லாம் வந்து இந்த மில்லியனர் சீரிஸ் 1, 2, 3லாம் இருக்கும். Amazonலலாம் அவைலபிளா இருக்கும். அதான் டிபிக்கல் ஒரு 7, 8 பொண்ணு ஒரு பெரிய பணக்காரர கட்டிட்டு போறது தான் கதை. பட் இனிஷியலி அது வந்து பயங்கர ரொமான்டிக்கா இருந்தது. தென் லேட்டர் ஆன் இட் டர்ன் டூ வெரி பயங்கர செக்ஸ் கன்டென்ட்டும், அடல்ட் கன்டென்ட்டும் ஆயிருச்சு. இப்ப Instagram மாதிரி. அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு அந்த மில்ஸ் அண்ட் போன் சீரிஸ் இஃப் யூ ஆர் இன்டூ கைண்ட் ஆஃப் எரோட்டிக்காலாம் நான் படிப்பேன் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம தமிழ் ரொமான்டிக் நாவல்ஸ்லலாம் அந்த மாதிரி எந்த ஒரு விரசமான காட்சிகள்லாம் இருக்காது. வி ஷுட் கிவ் இட் டு தெம். ஏன்னா எந்த ஒரு கட்டத்திலயுமே வந்து முகம் சுளிக்கிற மாரி எந்த ஒரு விஷயம் எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த பழைய சினிமாலலாம் காட்ற மாரி 2 பூ குஜு 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 புலி, மான், புஜு அந்த மாரி தான் எழுதி வச்சிருப்பாங்க. பிளஸ் அண்ட் அந்த 2 ஷேடோஸ் அந்த மாதிரி. ஒரு மாரி நம்ம வந்து ஒரு மெட்டஃபர்ஸ் தான் யூஸ் பண்ணிப்போம். வி ஆர் நாட் கோயிங் டூ டாக் எனிதிங் அவுட். நம்ம வந்து சீரியஸா எதையும் பேச போறது கிடையாது. அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும் இது. And so, what do you think about this video? This is my overall thoughts on this Tamil pocket novels and இந்த மாதிரி ரொமான்டிக் நாவல்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் வீடியோஸ்.
அண்ட் யா வேலண்டைன்ஸ் டே சீரிஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் ஹவ் இஸ் யுவர் வேலண்டைன்ஸ் டே கோயிங் அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வந்து நீங்க இந்த மாதிரிலாம் எந்த படத்தை பார்த்து நீங்க சின்ன வயசுல ஏமாந்துருக்கீங்க, நமக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையும், நீங்க எப்ப எப்படி ஏமாந்துருக்கீங்க. அண்ட் இஃப் யூ ஆர் இன்டு சம் சச் கைண்ட் ஆஃப் நாள் அப்படி ஒரு பெரிய வாழ்க்கையில இருந்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்ல அப்படின்னாலும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். யா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்யூ. லவ் யூ.